ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் போட்டி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு போட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நிறைய சுடுதண்ணி கொதிக்க வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ ரொம்ப க்ளீனாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம சமைக்கலாமா? இஞ்சி, பூண்டு, தேங்காய், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். வதக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வச்சுட்டேன், எண்ணெய் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். முழு தனியாக மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். விழுது அரைச்சிட்டேன், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிலாம் கூட நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டியை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ ஒரு சின்ன தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட அரைச்சி வச்ச விழுது மேலே தனியா தூள் நான் முழு தனியாக போட்டிருக்கேன், அதனால் தனியா தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒரு கலரி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது அரைச்சி வச்சது தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ வாயில் விட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடி ஒரு 6-7 விசில் வரட்டுங்க. போட்டி நம்ம வதக்கி விட்டு வேகிறதுனால 6-7 விசில் கம்பல்சரி வரணுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்குது. இப்போ நான் குக்கர் மூடிடுறேன். குக்கர் மூடி வெயிட் போட்டுட்டேன். இப்போ நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும், வெயிட் போட்டா. இப்போ களிக்கு நான் சாதம் வெடித்த சாதத்திலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் களிக்கு வேக வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். களி நெய் போட்டு கொஞ்சம் கலரிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க களி போட்டி குழம்பு. நல்லா அப்படி கலரிடலாம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ சும்மா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலான்னு வச்சுருக்கேன். இப்போ களியில் மேலே போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்களேன். சூப்பராக களி நெய் வச்சுட்டு அது மேலே இப்போ குழம்பு போட்டோம்னா சலன்னு சாரல் மாதிரி போட்டி குழம்பு போட்டு சாப்பிட்டா எப்படி அப்படி சூப்பராக அப்படி போட்டு முட்டை கூட ரெடியாக வச்சிட்ருக்கேங்க. அப்படியே சூப்பராக பாருங்கள், அப்படி வச்சு சாப்பிட்ணுங்க. எப்படி இருக்கும் அல்டிமேட்டாக பாருங்கள். அப்படி புட்டு அப்படி தொட்டு அப்படி சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. சண்டேன்னா ஸ்பெஷலாக இருக்கணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.